மல்லி இப்போ வெண்பாவ கடத்தப்பட்ட ஒரு விஷயத்த சும்மா விட போறது கிடையாது. ஒரு பக்கம் போலீஸ் இருந்துகிட்டு வெண்பாவ காப்பாத்துற ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அ அதாவது தீபனும், அடுத்ததா மல்லி 2 பேருமே நேரா கிளம்பி கிரவுண்டுக்கு போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபிகாவ போய் அங்கேயே வச்சு உண்டு இல்லன்னு பண்றதுக்காக இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா உண்மையிலேயே இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னா, நம்ம மல்லி ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் வந்தா வெளுத்து கட்டிருவாரு. அதாவது விஜயோட பேச்சையும் மீறி இப்போ வெண்பாவ கூட்டிட்டு போனாங்க இல்லையா? அதனால விஜய் ஒரு பக்கம் கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்க. அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி தீபிகாவ அடிக்காத ஒரு குறை தான். அதுவும் இல்லாம கழுத்த புடிச்சு நெரிச்சு, என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஒழுங்கா சொல்லிடு. இல்லன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன். நீ போலீஸ்ன்னும் பார்க்க மாட்டேன், ஒண்ணும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபிகாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சாங்க. தீபிகா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மல்லி இவ்வளவு வயலண்டா மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி தீபிகா அப்படின்னா அவங்க இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில மரியாதை எல்லாம் இருக்கும். அதனால வாயால பேசுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. கண்டிப்பா இந்த தீபிகாவை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் போறாங்க. ஏன்னா வீட்டுக்கு அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க வச்சு இப்போ போலீஸ்க்கு ஒரு லொகேஷன் அமுச்சு விட்டுட்டாங்க. அதாவது வெண்பாவோட கையில ஒரு வாட்ச் இருக்கு. அதோட லைவ் லொகேஷன் தான் அமுச்சு விட்டுருக்காங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. வெண்பாவை ஈஸியா காப்பாத்திடலாம். அதே மாதிரி தீபன் இருந்துகிட்டு இந்த மாதிரி தீபிகா மறுபடியும் வெண்பாவோட விஷயத்துல அதிகமா பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டா. வெண்பாவோட உயிருக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாருமே தீபிகாவை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அதனால இது எல்லாமே தீபிகாவோட பிளான் தான் அப்படின்னா வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இப்போ நம்ம நேரா கிளம்பி கிரவுண்டுக்கு போலாம். தீபிகாவை விசாரிச்சாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தீபன் சொல்றாங்க. இப்போ நம்ம மல்லிக்கும் அதுதான் சரின்னு படுது. அதுவும் இல்லாம தீபிகா தவிர வேற யாருமே கடத்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மல்லியும் முழுசா நம்புறாங்க. அதாவது இப்போ அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம மல்லிய பார்த்ததும் இந்த தீபிகா அப்படியே சைலண்டா நிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது வெண்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லி இப்போ ஒரு மிகப்பெரிய கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா தீபிகா இருந்துட்டு அப்படியே சாஃப்டா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே மல்லிக்கு சரியான கோவம் வர ஆரம்பிச்சிருது. அங்க அந்த வெண்பாவோட கோச் நிக்கிறாங்க. அடுத்ததா மத்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இருக்கும்போது நேரா போய் இந்த தீபிகாவோட சட்டையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கேக்குறாங்க. என் பொண்ணு எங்க? ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை விட்டுரு. இந்த போட்டியில கூட அவ கலந்துக்க மாட்டான். என் பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு சொல்லு. என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. ஆனா தீபிகா மேடம் இருந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க மல்லி, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவுமே பண்ணல. நான் எதையுமே பார்க்கல. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் என்னென்னமோ சொல்லி பாக்குறா. ஆனாலுமே நம்ம மல்லி அத நம்புற மாரி இல்ல. மல்லி இப்போ செம்ம கோவத்துல இருக்காங்க. இதுக்கு மேல என்ன ஆனாலுமே சரி, கண்டிப்பா தீபிகாவ விட போறதில்ல அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாதிரி மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இந்த மாரி என்னம்மா ஆச்சு? எதுக்காக அவங்களோட சட்டைய புடிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லி, அப்பதான் இந்த தீபிகாவோட உண்மையான முகத்த சொல்றாங்க. ஏற்கனவே வெண்பாவ கொண்டு போய் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு விஷயம் பண்ணதுலயே, தீபிகாவோட வேலைக்கு சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அதாவது சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வெண்பாவை கடத்தி வச்சிருக்க ஒரு விஷயத்தினால கண்டிப்பா மல்லி இதை சும்மா எடுப்பாரு கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு சஸ்பெண்ட் தான் ஆயிருக்கு. ஆனா இப்போ நீங்க தான் கடத்திருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல என் பொண்ணு இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. ஒரு பக்கம் போலீஸும் இப்போ தேடிட்டு தான் இருக்கு. ஆனா தீபிகா மேடம் அப்படியே அள்ளு விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அமைதியா இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மல்லி இருந்துட்டு மல்லியோட கோவத்துக்கு முன்னாடி இந்த தீபிகா அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஐஷுக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இப்போ நம்ம தீபன் இருந்துட்டு அதாவது மல்லியும் கேக்குறாங்க, ஐஷு உனக்கு இது எதனா தெரிஞ்சா சொல்லு.
அதாவது வெண்பா வந்து எங்க இருக்கா? வெண்பா வந்து எங்க இருந்தாலும் வந்து சொல்லு நீ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்களுக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஐஷு வந்துட்டு இல்ல ஆன்டி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா தீபன் வந்துட்டு இங்க பாரும்மா, அதாவது உன்ன மாரி வந்து வெண்பாவும் ஒரு பொண்ணு. வெண்பாவ வந்து கடத்தி வச்சு இந்த போட்டியில கலந்துக்க விடாம, நீ கலந்துக்கிட்டு அத ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா வந்து அது ஒரு தவறான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம வெண்பா கூட கலந்துக்கிட்டு நீ ஜெயிச்ச அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா வெண்பாவ வந்து உன் அம்மா கடத்தி வச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி கடைசியில வந்து இப்போ ஐஷு வந்து எல்லா உண்மையுமே சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, அதாவது மம்மி தான் வந்து வெண்பாவ கடத்திருக்காங்க. இந்த போட்டியில வந்து நான் தான் கலந்துக்கணும், நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்து நம்ம மல்லி வந்து பயங்கர கோவத்துல நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். நான் எந்த எல்லைக்கும் வந்து போவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கரமான ஒரு கோவத்துல தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இப்போ மல்லி சொல்றத எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அமைதியா வந்து இந்த தீபிகா மேடத்துக்கு இருக்கிறது தான் வேல. அதே மாரி மல்லி வந்து இதுக்கு மேலயும் இந்த தீபிகாவ சும்மா விட போறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலயா இருந்தாலும் சரி, அதாவது இந்த கேஸ் விஷயத்துலயா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் தீபிகாவ வந்து உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. அதே மாரி விஜய்க்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. கமிஷனர் லெவலுக்கு போயி, ஐஜி லெவலுக்கு போயி, இந்த தீபிகா மேடத்த வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் அவங்களோட கதை முடிஞ்சுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாமே முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.